அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் 12 1ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கு. உழவுகின்ற நிலவு உற்சாகமான பலன்களை உங்களுக்கு தரும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. தவறான பழக்கங்களை கைவிடுங்கள். உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் விரோதிகளின் கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ பக்தியில் மனதை நீங்கள் ஆட்படுத்துங்கள். புதன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. வேலை இடங்களில் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு தொல்லை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. பெரியோர்கள் சந்திப்பால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கு. சுக்கிரன் 1 2ஆம் இடத்துல இருக்காரு. திருமண காரியங்கள் தள்ளி போகும். கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரிகளின் விரோதம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலாளர்கள் ஏருக்கு மாறாக நடப்பாங்க. கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலில் மாற்றம் ஏற்படும். பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா உத்திரம் 2 3 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1 2 பாதங்கள். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் புதன் கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரக நிலைகள் இருக்குது. இந்த வாரம் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தாமதமாக ஏற்பட்டாலும் முடிவில் சாதகமாக உங்களுக்கு முடியும். மனதில் துணிச்சல் ஏற்பட்டு தைரியத்துடன் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொழிலில் உங்களுடைய விரிவாக்க செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான வங்கி கடன்கள் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேவையான உதவிகளும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீங்க. எதிர்பார்த்த நன்மையை விட கூடுதலான நன்மையான செய்திகள் வரக்கூடும். உங்களது எண்ணப்படியே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்பாங்க. பெண்களுக்கு ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் கௌரவ உயர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அவ்வப்போது ஏற்படும் சந்தேகங்களை ஆசிரியருடன் கலந்து கொள்வது நல்லது. உயர்கல்விக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வியாழன். இந்த கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவர்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2 3 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் இருக்குது. திருமணம் வளகாப்பு போன்ற சுப காரியங்கள் வீடே விழா கோலம் போடும். திடீரென ஏற்படும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வார மத்தியில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் பேசப்படும். இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும். வாய்க்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் உங்களுடைய அனுகூலம் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க. மிக மிக முக்கியமாக பெரியவர்கள் சகத்தால் உங்களுக்கு பெருவாழ்வுக்கான அஸ்திவாரம் அமையும். கையில் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்படும். வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பெண்களால் வீண் செலவுகள் ஏற்படும். வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தன வரவுகள், வஸ்திர லாபம், அது மட்டும் இல்லாமல் சுகை போஜனை ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். அரசு துறை மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். பொறுமையை கடைபிடித்தால் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்க முடியும். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது. தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு நாட்களாக தான் இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்குது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. வார தொடக்கத்தில் வேலை தொடர்பாக கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது. வேலையை முடிப்பதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரரின் முழு ஆதரவை நீங்கள் பெருகுவீங்க. வாரத்தின் 2ஆம் பாதியில் புதிய உணவுகளை உண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாக நீங்கள் உணர்வீங்க. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. பண முதலீடுகளில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 4. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். புதன், சுக்கிரன், குரு தன்மைகளை வழங்கக்கூடியவர். சங்கர நாராயண வழிபட சங்கடங்கள் விலகும். உத்திரம் 2, 3, 4 பிறந்தவர்கள் உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. வேலையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து விழிப்புணர்வு அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் இல்லாமல் போகும். செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.